காலை வணக்கம். ஆபேலின் மேல் கோபம் கொண்ட காயின் முடிவை பார். ஆபேலின் மேல் கோபம் கொண்ட காயின் முடிவை பார். தேவ கோபத்தால் நிறைந்தானே, தேவ சமூகத்தை இழந்தானே. வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம். வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம். ஆமாங்க, ஒரு 2 பேரு ஒன்னா வேலை செய்து கொண்டு இருந்தாங்களாம். அதுல ஒருத்தன் கீழே விழுந்த பொருளை எடுக்கும்படி குனிந்து நிமிரும் பொழுது தலையில தெரியாம இடிச்சுக்கிட்டானா. அதை பார்த்து கொண்டிருந்த இன்னொருத்தன் பயங்கரமா சிரிச்சிட்டானாங்க. தலையில இடி வாங்கினவன் கோபத்துல தன்னையே அறியாம பக்கத்துல இருந்த கட்டை எடுத்து அவனை காயப்படுத்திட்டானா. காயப்பட்டவன் வலியில துடிக்கும் பொழுதுதான் இவனுக்கு புரிந்ததா கோபத்துல எவ்வளோ ஒரு தப்பான காரியத்தை செய்துட்டோம் அப்படின்னு. ஆமாங்க, மனிதர்களாகிய நமக்கு கோபம் வருவது தப்பில்லை. ஆனா நம்முடைய கோபமும் எரிச்சலும் மற்றவங்களை பிசிக்கலாவும் சரி மனதளவுலையும் சரி காயப்படுத்திடக்கூடாது. நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம், எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும் அப்படின்னு. அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க, மாற்றிக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவீர்கள் என்று. அப்படியே கோபப்பட்டாலும் நீங்க பாவம் செய்யாதிருங்கள். உங்களுடைய கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக தனிய கடவுது என்று. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரிவினையை கொண்டு வருவதும் சமாதானத்தை கெடுப்பதும் இந்த கோபமும் எரிச்சலும் தாங்க. வேதத்துல கூட காயின் தன் சொந்த சகோதரனான ஆபேலின் மீது கொண்ட கோபம் எரிச்சல் அவனை கொலை செய்யற அளவுக்கு அவனை கொண்டு போய் விட்டுருச்சுங்க. ஆமாங்க, மற்றவர்களை காயப்படுத்துகிற, பிரிவினையை கொண்டு வருகிற, சமாதானத்தை கெடுக்கிற அந்த கோபமும் எரிச்சலும் நமக்கு வேண்டாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட கசப்பு, கோபம், எரிச்சல், பகை நம்முடைய இருதயத்துல இருக்கும்னா இந்த காலை வேளையில அதை எடுத்து போடும்படி ஏசப்பாட்ட கேட்போங்க. நமக்கு அது கடினமான விஷயம்தான், ஆனா ஏசப்பா நமக்கு உதவி செய்வாருங்க. எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, ஒரு வேளை எங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவரே கோபமோ கசப்போ எரிச்சலோ பகையோ ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எது இருந்தாலும் ஆண்டவரே அதை நீங்க எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க அப்பா. மற்றவர்களை காயப்படுத்துகிற, பிரிவினையை உண்டாக்குகிற, சமாதானத்தை கெடுக்கிற ஆண்டவரே அப்பா, அந்த கோபமும் எரிச்சலும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கோபிக்கிறது தாமதமாய் இருக்க கடவீர்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, சட்டுன்னு வர அந்த கோபம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, அதை எங்களை விட்டு எடுத்து போடுங்க அப்பா. உம்முடைய அன்பை ஆண்டவரே, உம்முடைய அந்த கைண்ட்னஸ் எங்களுக்குள்ள நீங்க ஊற்றுங்க தகப்பனே. எங்களால ஆன மட்டும் எல்லாருடைய சமாதானமா இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே கெஞ்சி கொண்டாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.